ஸோ ஹலோ கைஸ், என்னென்னா ஸோ இன்றைக்கி என்னென்னா ஆஸ்டல்ஸ் ப்ரைஸனோட 16 மோடை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும். என்னென்னா எனக்கு இப்போ நிறைய வர கமெண்ட்ஸ் என்னென்னா அன்பாக்சிங் ப்ரோ, ஜெனிசிஸ் வேர்ல்ட் ட்ராக் அன்பாக்ஸ் பண்ணுங்கள், ஜெட் அன்பாக்ஸ் பண்ணுங்கள், அண்ட் கில்டி லூனர் அன்பாக்ஸ் பண்ணுங்கள், எக்ஸெட்ரா ஆம்னியோடக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய பிளட் அன்பாக்சிங் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நானும் அது எல்லாமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பேயோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதிகம். டிபி பேன்னு எடுத்துக்கிட்டால் அது 2000க்கு மேலே, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டர்போ பேன்னு எடுத்துக்கிட்டால் அது 500 மேலே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிஸ்ட்டு வரும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பேஸ் வாங்க முடியுமோ அதை வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், என்னென்னா ஜனவரிக்கு முன்னாடி டிசம்பரில் நான் மெட்டல் பிளேட் வாங்குவேன்றதை சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அதுவும் அந்த 3 கண்டிஷன்ஸ், அதாவது 3 மைல்ஸ்டோன் மாதிரி வச்சுருந்துருப்பேன். அந்த முதல்ல என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டேடியம் வாங்குகிறோம் அப்படின்றது வாங்கியாச்சு. அண்ட் ஒரு டக்கரட்டோமி பேர் டர்போன்றானே, டக்கரட்டோமி பே வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ ஃபுல்லாமே நம்ம டக்கரட்டோமியாவே மாறியாச்சு. சேனலே ஃபுல்லாக டக்கரட்டோமியாக மாற்றியாச்சு. ஃபுல்லாக டக்கரட்டோமி பேஸ், இனிமேல் ஃபேக்கே கிடையாது, ஃபுல் டக்கரட்டோமி பேஸ்ன்னு சொல்லி மாற்றியாச்சு. அண்ட் 3வது ஒரு மெட்டல் பிளேட் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் அதை வாங்க முடியல. ஏன்? எதுக்கு? நீங்கள் நினைக்கலாம், ஏன் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நான் மெட்டல் பிளேட்ஸ் முதல்ல எனக்கு தெரியும். மெட்டல் பிளேட்ஸோட ப்ரைஸ் ரொம்ப 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 அதிகம்னு எனக்கு தெரியும். தெரியாமல் வாயை விட்டுட்டேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் முதல்ல என்ன நினச்சிருந்தேன்னா, ஒரு ஃபேக் மெட்டல் பிளேட் வாங்கிக்கலாம், அதாவது பிளேட் கிங் பேஸ்லேருந்து ஒரு மெட்டல் பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மெட்டல் பிளேட் கிட்டத்தட்ட பிளேட் கிங் பேஸ்லேயே 380 கிட்ட வருது. அதுவும் வித் லான்ச்சரோட வாங்கினோம்னா 500 600 வருது. ஸோ ஒரு 600 நம்ம இது வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு மெட்டல் பிளேட் வாங்கிட்டு போயிடலாமே, ஒரு பஸ்ட்டு கூட 2 வாங்கலாம் ஃபஸ்ட் ஜென்லேன்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் பிளேட் போய் செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொன்றும் 1000, 2000, 2500, 3000, இன்னும் ஒரு சில பிளேட்ஸ்லாம் 4000, 14,000 வரைக்கும் விற்குது. அது ரேர். அது ஜெட் ஜூபிட்டர்னு நினைக்கிறேன், ஆர் சம்திங். ஆனால் ஜூபிட்டர் தான். ஸோ அந்த மாதிரி சோல் பிளேஸ் இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் 2000 மேலே விற்குது. ஸோ இதை பார்த்து நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படியே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு நோ முத்துனா போச்சுனா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டேன். நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்ற மாதிரி என்னால் மெட்டல் பிளேடே வாங்க முடியல. நானும் பார்த்தா இப்போது ஒரு மாதத்தில் நான் ஒரு மெட்டல் பிளேடு வாங்குறேன்னு வைங்களேன், ஒரு 1500 போட்டு நான் ஒரு பிளேடு தான் வாங்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஃப்ரீயாக மிஞ்சி போனால் ஒரு லேயர் தான் ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் என்னால் அந்த ஒரு மாதத்தில் ஒரே ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போடவே முடியும். ஏன்னா என்னோடய சேவிங்ஸ் அவ்வளோதான். நான் அதனால தான் சேர்த்து வைக்கலான்னு சொல்லி ஒரு மெட்டல் பிளேடு வாங்கலான்னு சொல்லி பார்த்தா எல்ரகா வம்சம் பிடுங்கிட்டு போகுது. லைட்டிங் எல்ரகாவே 1100 விற்கிறாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி, லைட்டிங் எல்ராக தான் 1100 1600 போகுதே. சரி, மீட்டியோ எல்ராக ஒரு ரப்பர் வேறு வச்சுருக்கோம், ஸ்பின்சில் வேறு பண்ண ஒரு நல்லா வீடியோ போடலாம், 4-5 வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மேலே மீட்டியோ எல்ராக போய் பார்த்தா மெட்டல் மாஸ்டரா முதல்ல மெட்டல் ஃபியூஷன், மெட்டல் மாஸ்டர்லேருந்து போய் பார்த்தா 2500 போட்டு வச்சுருக்காங்க. சரி அதை விடு, லாஸ்ட்டு எல்ராகோ டெஸ்ட்ரக்டர், டிராகன் எம்பரர் லைவ் டெஸ்ட்ரக்டர் மூவ்லாம் வேறு மாதிரி இருக்கும், நெமசஸ் கூட போட்டி போடுமோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி சரின்னு சொல்லி எல்ராகோ கூட போட்டி போடுறத பார்க்கலாம் வச்சு டெஸ்ட்ரக்டர் வாங்கலான்னு சொல்லி போனால் 3100 என்னமோ இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வராத குறை தான், மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது ஸ்டாக் கிடைக்குமான்னு தேடினா எங்கேயுமே இல்லை. யோகன்ஸ்டிங் வெப்சைட் பக்கம் போனால் யோகன்ஸ்டிங் ஆளே காணோம். வெப்சைட் அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில. வெப்சைட்டே உள்ளே போனாலே ஸ்டோர் நாட் அவைலபிள்னு வருது. சரின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக நானும் போய் தேடுறேன். இது வாட்ஸ்அப்பில் ஆலப்பன் கிட்டே போனால் அங்கே ஒவ்வொரு பிளேடும் கிட்டத்தட்ட நான் 1000 தான் இருந்துச்சு. 700, 750, 800 முடியல. சரின்னு சொல்லி வேர்ல்டு ஹாபி பக்கம் போனால் எல்லோரும் வேர்ல்டு ஹாபி ஆனால் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக சொன்னோம், வேர்ல்டு ஹாபியில் நல்லாவே பிளேட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு முன்னாடி வேர்ல்டு ஹாபி சிலர் தெரியும்.
முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன். ஆனால் ஏன் ப்ரோ நீங்கள் வாங்கலடின்னா, அவர்கிட்ட நிறைய பிளேபிட் கிடையாது கைஸ். நம்ம இப்போது நிறைய பிளேபிட் கிடையாதுன்னா, கலெக்ஷன் ஸ்டாக் வரும்போதே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒன்றுமே இருக்க மாட்டுக்கு. அதனால் என்னால் மென்டல் பிளேபிட் வாங்க முடியல. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ, அதாவது அந்த ரெட் கலர் விக்ட்ரி வேல் ட்ராக் போட்டிருப்பேன் இல்லையா, அதில் எடிட்டிங்கை சொதப்பிட்டேன். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே வந்து லைன் பை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு சில இதை இப்போ நான் போட்ட ஒரு சில சின்னதாக ஒன்று ஆட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆட் பண்ண பார்த்திங்களா இந்த வீடியோன்னு சொல்லிட்டு, அதை ஆட் பண்ணுறதுனால மொத்தமாக பிடுங்கிட்டு போயிட்டு, அது மொத்தம் அந்த வீடியோவும் டைம்லைன் மாறி போயிட்டு, அதனால் அது எடிட்டிங்கே கொஞ்சம் மொக்கையாயிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் இது அடுத்த நாள் கழித்து பார்க்கறேன், ஓகையா போச்சு. அவ்வளோதான், என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டேன். சரி நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ்டல்ஸ் ப்ரைஸனோட 16 மோடு வீடியோ. ஸோ அன்பாக்சிங் வரும், நீங்கள் கேட்குற எல்லா அன்பாக்சிங்கும் வரும். ஆனால் பட் டைம் ஆகும். என்னால் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அந்த பேல ஒரு கண்டென்ட் இருக்கான்னு நான் பார்க்கணும். அதாவது வந்து நம்ம ஒரு டக்கர் டு பே வாங்கினா ஒரு 4-5 கண்டென்ட் இருக்கணும். அதை வச்சு ஒரு 2-3 கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 4-5 கிமிக் இருந்தால் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ அதையும் நான் பார்க்கணும். அண்ட் பை பண்ணுறதுக்கு நான் மணியும் சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்குற பேலாம் கண்டிப்பாக வரும். நான் ஏதோ பெருசாக ஏதோ சொல்ல போகிறாக்குன்னு பார்த்தா ஸ்மைல் பண்ணிவிட்டு 4 வார்த்தையில் நம்மளை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நெத்தியடி செலியடி. சரி ஓகே கைஸ், என் லான்ச்சர் எடுத்துருவோம். ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு உண்மையான தகவலை தெரிவிக்கின்றதை நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ ஐயோ ஓகே, மொத்தமாக 16 மோடு. முதல்ல அந்த 16 மோட் எப்படி இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது லோவர் மோடு, முதல்ல அதை காட்டிடுறேன். லோவர் மோடே நான் காட்டலையோ. இது வந்து லோவர் மோடு. ஸோ இதான் லோவர் மோட். அண்ட் லோவர் மோடில் இருக்க லெஃப்ட் சைட். ஸோ இது வந்து ரெக்யூம் மேலே வந்து இந்த இடம் வந்து ரெக்யூம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு பிசுறாமல் அடிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அதே ஒயிட் இருக்க வேண்டியத்தில் அதே ஒயிட் இருக்கும். அது அந்த ஒரு இது கோல்டு இருக்க வேண்டியத்தில் கோல்டு இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெக்யூமால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது தான் இந்த லேயர். அதாவது இந்த லெஃப்ட்டில் சுற்றுற லேயர். ஆமாம் கைஸ், இது வந்து லெஃப்ட் டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற இடம். ஸோ இது வந்து லோவர் மோடு. ஸோ இதில் வந்து ஒரு 4 இதில் வந்து 4 ஸ்பின்னில் வந்துட்டு 4 இடம் இருக்குது. ஸோ 4 மோடு: ஸ்டாமினா, பேலன்ஸு, அட்டாக்கு, டிஃபென்ஸு. காட்டிடுறேன். இது வந்து ஸ்டாமினா, இது வந்து பேலன்ஸு, இது வந்து டிஃபென்ஸு, இது வந்து அட்டாக்கு. என்ன கைஸ் ரப்பர்லாம் ஒரு மாதிரி கருப்பாக தெரியுதா? அதே நம்ம நிறைய பேட்டில் போட்டதில் அந்த ஸ்டேடியம்லேருந்து ஒரு அழுக்காக பிடிக்கி கைஸ், என்ன கர்மனே தெரில. சரி ரைட்டு, நான் வந்துட்டு இப்போது ஹை மோடில் மாற்றி காட்டுறேன். இந்த ரிங்கை எடுத்து அப்படியே கீழே போட்டிருக்க ரிங்கை மேலே போட்டு, ஸோ இதை கொண்டு கீழேருந்து சொருகணும். இப்படி வச்சு லாக் ஆக மாட்டேன்னு விடுங்க. ஓ இந்த இடம் தப்பாக இருக்கா? ஓகே, வச்சு லாக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ போட்டோம்னா பார்க்க ஒரு பெரிய சைஸ் பில்டிங் மாதிரி இருக்கா, சைனா பில்டிங் மாதிரி, 30 மாடி பில்டிங் மாதிரி இருக்கா. இதான் ஹை மோடு. ஸோ இந்த இடம் உள்ளே போய்ட்டு இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்துட்டு வெளியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே போய்ட்டு இதான் வந்துட்டு ஹை மோடு. இதில் ஒரு 4 மோடு. ஸோ ஹை மோடில் 4, லோ மோடில் 4, மொத்தமாக ஒரு டேரக்ஷனில் 8 மோடு. மொத்தமாக இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 டேரக்ஷன் இருக்குது. ஸோ இதான் ரைட் டேரக்ஷன். இந்த கர்க்குலரில் இருக்கு, இது வந்து லெஜண்ட்ஸ் ப்ரைஸன் வழியாக இன்ஸ்பயர் ஆனது. இது ரெக்யூமு, இது லெஜண்ட்டு. ஸோ 2 பேருமே இங்கே இருக்காங்களே. இந்த மோடில் மொத்தமாக வந்துட்டு 16, இந்த பேல மொத்தமாக 16 மோட்ஸ் இருக்குது. அண்டு எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று வந்து இதுக்கே, அதாவது ஆஸ்டல்ஸ் ப்ரைஸனுக்கே 16 மோட் இருக்கே. அப்போது வந்து நம்மளோட லாஸ்ட்டு பஸ்ட்டு ஸ்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அது அல்டிமேட் ஸ்ப்ரைஸ்ன்னு கிடையாது, பஸ்ட்டு ஸ்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். பஸ்ட்டு ஸ்ப்ரைஸுங்கெலாம் 24 மோடு எக்கச்சக்கமாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் வரல. அப்படி அனிமே வந்துட்டு காம்பா குடிங்க தம்பாருங்கன்ட்டாங்க. ஸோ சோலி முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ நம்மளோட கையில் இருக்க ஆஸ்டல்ஸ் ப்ரைஸனை வச்சு பேட்டில் பண்ணிடுவோம். அதுவும் யார் கூடனா, அதுக்கும் போட்டியாளர்கள் வைத்திருக்கிறேன் நண்பர்களை. வேனிஷ் ஃபேப்னியர், பிளடி லூயினார், அண்ட் கூட சேர்க்க வேண்டிய ஒரு ஆள் ஆல்டார் காக்னைட். இவ்வளோ தான்.
இவர் தான் ஹீரோ வராரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்டர் காக்கனைட் எனக்கு அப்பப்போ கூசா அக்கர்வானை பார்க்குறப்போ பென்னோட ஞாபகம் தான் வரும். ஸோ குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு பென் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான். வால்டாவையும் பென் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் சீரியஸ் ஆக வேண்டிய இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகுவான். ஆனால் நம்ம கூசா வந்துட்டு அப்படி கிடையாது. சீரியஸாக இருக்கிற நேரத்துலேயே காமெடி பண்ணிருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு கூசா பார்க்கும்போது அப்பப்போ எனக்கு பென் மாதிரி தான் ஞாபகம் வரும். ஸோ பென் மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆவான். ஸோ ஓகே, இவங்க 3 பேர் தான் மோத போகிறாங்க. ஸோ ரைட் டைரக்ஷனில் நம்ம கூசா மோதுவான். லெஃப்ட் டைரக்ஷன்லேயும் ரைட் டைரக்ஷன்லேயும் அப்பப்போ வேனிஷ் மோதுவான். ஸோ ஃபுல்லாக ரைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம லூயினார் தான் மோத போகிறான். ஸோ பார்த்துருவான். இவங்களுக்கும் அவனுக்கும் பல வருட பகை இருக்குது. எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவான். முதல்ல வந்துட்டு வேனிஷ்லேருந்து ஆரம்பிச்சிருவான். வேனிஷை நான் வந்துட்டு லோ மோடில் போட்டிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கி இத்தனை நாள் ஆகியும் நான் போடவே இல்லை. அதுக்கு காரணம் ஏன்னு என்ன லெஃப்ட்டில் போட்டிருக்கணும். அதுக்கு காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வேளை இது போட்டு தான் ஆகணுமா. ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ரெக்யூம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பெருசாக யாருக்குமே பிடிச்ச மாதிரி தெரில. 4 மோடை வச்சு அது ஃபேக்குன்றதுனால தான் பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் போடாமல் இருக்கலாம், அப்படி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் பட் அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து 16 மோடு கேட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க போல். ஸோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நான் தேடி சொல்லியடி எங்கடா சொல்லி நான் தேடி சொல்லியடி. ஓ நான் ஸ்டேடியமை பிடிச்சா மட்டும் தான் இவங்க நான் ஒழுங்காக அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், வேனிஸ்க்கு பவர் போயிட்டு அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஸோ ரெக்யூம் இல்லை கோல்டன் கலரை பார்த்தாலே ரெக்யூம் தான். ஒரு ஆஸ்டலுக்கு 1 பாயிண்ட். அடுத்து தேடி சொல்லியடி. ரிங் அவுட் ஃபினிஷ். வேனிஷ் ஃபேஃப்னியர் ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி 1 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. இல்லையே, சாரி கேஸ், நான் உன்னை மறந்துட்டேன். பாயிண்ட் வைஸ் கிடையாது. ஒரு மோடுக்கு 2 பேட்டில், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த இடம் ரொம்ப இழுத்துட்டு அதாவது வந்து இந்த பேட்டில் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாயிண்ட் வைஸ் வேண்டாம். ஸோ வாங்க லூயினார், வாடா, நீ தான்டா தேவை. அப்பர் மோடா, அவ்வளோதான். அத்திம்பேர் சாக்கலை, தூங்கிட்டு இருக்கார். நிம்மதியாக தூங்குங்க அத்திம்பேர், முடிஞ்சு. அவ்வளோதான், அவன் வர மாட்டான் செட்டு, அவன் வர மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். சரி ரைட்டு, திரும்பவும் நான் இவனை விட்டுறேன். ஸோ இது 2வது பேட்டல். எத்தியடி சோழியடி அட்டி. இப்போ தான் பேட்டில் ஓரளவுக்கு நல்லா நடந்துகிட்ருக்கு. போச்சு, அவ்வளோதான். நம்ம லூயினாருக்கு டாட்டா பாய் பாய் சொல்கிற நேரம். அவன் சுற்றி வரத்துக்கே 2 நாள் ஆகுமே. நான் ரைட் மோடில் தான் லூயினாரை விடுவேன்னு சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் லெஃப்ட்டில் இறக்கிட்டேன். அப்பப்போ தவறுகள் நடக்கிறது சகஜம் தானே. ஒரு கிளிக்கு தான் இவனுக்கு 1 கிளிக்கு. சரி, அடுத்து வந்துட்டு எதில் மோத போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பேலன்ஸில் மோத போகிறாங்க. இவன் வேறு ஸ்டேடியமே உடைக்கிற மாதிரி. சூப்பர், ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி ஸ்ப்ரைசன் ஜெயிச்சிட்டு. இன்னும் ஒரு லாஸ்ட் பேட்டில். நீ இப்படியே வெளியே போடா, பிரச்சனையே இல்லை, போடா. உனையெல்லாம் ஒரு ஆள் நம்பி பேட்டில் போடுறான் பார்த்தியா. என்னடா டிஃபென்ஸுக்கு மாறிட்டா. சூப்பர் கைஸ், ரிங் அவுட் ஃபினிஷ் முடிஞ்சு. ஆனால் பார்த்தீங்களா கைஸ், ஸோ இதான் பேலன்ஸுன்றது. ஸோ விட்டவொடனே அப்பப்போ வந்து நம்ம லான்ச் ஃபார்ம் வச்சு தான் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸில் இருக்கிறத நம்ம லான்ச் ஃபார்மில் கரெக்டாக பேலன்ஸ் மாதிரி விட்டோம்னா, அதாவது டிஃபென்ஸ் மாதிரி விட்டோம்னா சென்ட்ரலில் சுற்றுவான். அதே நேரம் அட்டாக் மாதிரி சரித்து விட்டோம்னா பையன் வந்து எப்படி வேணால் சுற்றுவான். ஸோ ஸ்டாமினா டிஃபென்ஸு அட்டாக்கு பேலன்ஸ் 3 முடிஞ்சது. இப்போ ஸ்டாமினா தான் லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து வேனிஷ் தான் கரெக்டு, ஏன்னா வேனிஷும் ஸ்டாமினா தானே. ஸோ வாங்க இறக்கிடுவோம். தேடி சொல்லியடி. ரிங் அவுட் ஃபினிஷு கைஸ். வேனிஷ் அசால்ட்டாக ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டு, ஏடா வேனிஷு உனக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்கா, தெரியாமல் போச்சா இத்தனை நாளா.
சரி உடஞ்சிரும் போலே. அட்டே செம்ம சவுண்டு கேட்குது. பேலன்ஸுக்கும் நடக்கிற சண்டை, அதுவும் லெஃப்ட் சைடு. எனக்கு தெரிஞ்சு வேனிஷ் தான் முதல்ல நிற்கும். எதை வச்சு ப்ரோ சொல்கிறேன்? அதோட டிரைவர் தான் அதுக்கு பிரச்சனையே. சொன்னால அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு டக்காரா டோமி வேனிஷும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இல்லை, பட் கொஞ்சம். ஓகே, ஸோ லோவர் மோட் முடிஞ்சுது. இது ஹையர் மோடுக்கான நேரம். ஒருவேளை இந்த பேவை ஹையர் மோடில் போட்டால் நான் இதுக்கு ஏத்தாப்பில் சுற்றுற பே ஒரு டிபியாக இருந்தால் அதையும் ஹையர் மோடில் தான் போட்டாகணும். ஏன்னா அதான் நியாயம், சம்பிரதம், சமஸ்தானம். இது சமஸ்தானமா? ஓ, ஹை மோடில் போட்டாச்சு. இருங்க, வேனிஷும் ஹை மோடில் போட்டுறேன். அப்பா ஒரு வழியாக மாட்டிட்டேன். சரி வாங்க பேட்டில் ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டாமினால தான் ஆரம்பிக்கேன். இது ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போத, முடிஞ்சாலும் ட்ரிம் பண்ணி கம்மி பண்ணிடுறேன். தேடி சோழியடி தேடி சோழியடி. ரிங்கோட் ஃபினிஷ். பிடிக்க பயமாக இருக்குது. கையில் கீழே கீழ்க்கு போயிடக்கூடாது. 2வது பேட்டில் ஸ்டாமினா மோடில் இருந்து. ஓ ஓ, நல்ல அட்டாக்கு. பூரா டிஸ்கு சவுண்டு தான் கேட்குது. அவ்வளோதான். வேனிஷ் ஆச்சு. இது ஆஸ்டல் இந்த வாட்டி ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், வேனிஷ் தான் ஓகேயா. சரி வாங்க, 2 பேட்டில் முடிஞ்சுதா. ஸோ அடுத்த மோடுக்கு மாற்றுவோம். இது பேலன்ஸ்க்கான நேரம். பேலன்ஸ் இதில் இறங்க போது லூயினார் தான். ஓ பிளடி லூயினார். என்னடா அசால்ட் பண்ணி ரிங்கோட் ஃபினிஷ். ஆனால் ரிங்கோட் ஃபினிஷில் டிரைவர் தெரிச்சுட்டு இருங்க. டிரைவர் எடுத்து வரேன். ஸோ கைஸ், டிரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிரைவர் பறந்து பக்கத்தூருக்கு போயிட்டு ஒரு அசால்ட்டான அடி. வாங்க 2வது பேட்டில். அடி நல்லா தாண்டா அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்டா அப்போ இருக்கிறல என்ன? அவ்வளோதான். என்ன கைஸ், இதில் போட்டவனா லூயினார் ஜெயிச்சிட்டான். வாவ், வாட் அ மிராக்கிள். விட்டுருந்தா பஸ்ட்டாக இருப்பானா. சரி, இந்த மோடில் முடிஞ்சு. அவ்வளோதான் 2 பேட்டில். ஸோ டிஃபென்ஸ் மோட் அடுத்து. ஸ்டாமினா முடிஞ்சுது. மாட்டிக்கிச்சே. அப்பப்போ இது வேறு மாட்டிக்குது, எடுக்க முடியாது. அவ்வளோதான், அது டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டாமினா முடிஞ்சுது. டிஃபென்ஸும் அட்டாக்கும் மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். நான் ப்ரோ ஆல்டர் கனெக்டை யூஸே பண்ணல. ரைட் சைடில் ஃபுல்லாக ஆல்டர் கனெக்ட் தான். எத்தி அடி சொல்லி அடி. ஃபஸ்ட்டு ஃபினிஷ். அடுத்ததாக லூயினாரை பஸ் பண்ணிய ஆஸ்டல்ஸ் பிரைசன். அவ்வளோதான் கைஸ், இவனும் பஸ் பண்ணிட்டான். இவன் ஒருத்தன் தான் பஸ் பண்ணாமல் இருந்தான், அவனும் பஸ் பண்ணிட்டான். சரி வாங்க, இனிமேல் வேனிஷ்க்கான நேரம் இது. ஸோ இது 2வது பேட்டில். போனால் வரமாட்டேங்க, வந்தால் போக மாட்டேங்க. போ வேனிஷ் பேஃப்னியார். அடி கைஸ், சரியான அடி. சரியான சவுண்டு கேட்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு வேனிஷ் தான் முதல்ல. சம்பவம் ஆகிறது எப்போவுமே இவன் தான். சீரீஸில் தான் உண்மையாக பவர்ஃபுல்லாக இருக்கான். ஃபேக்கில் வந்துட்டு வீக்கு. முடிஞ்சுது. லாஸ்ட்டாக இருக்கிறது அட்டாக் மட்டும் தான் மிச்சம். அட்டாக்கும் சண்டை தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, வேனிஷே இறங்கட்டும். யாத்தே என்ன 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 பவர் இது. ரைட்டு, இவனும் போயிட்டு ரிங் அவுட் ஃபினிஷ் ஆக போகிறான் போல். அட்டாக்குனால ஈஸியாக வேனிஷ் ஜெயிச்சிரும். அதான் கைஸ், அட்டாக்குன்னா மட்டும் நம்மளால் ஜெயிச்சிருவான், மற்றபடி நக்கிட்டு போயிடும். ஆனால் இது வரைக்கும் வேனிஷ் ஒரு கிளிக் ஆகி நான் பார்த்ததே இல்லை. அந்த ரப்பர் ஃபேஃப்னின் மட்டும் தான் பஸ் பண்ணான் வேனிஷை. மற்ற யாரும் இது வரைக்கும் ஒரு கிளிக்கு கூட ஆக்குனதில்லை வேனிஷை. அப்பா சரியான அட்டாக்கிங் பவர். அவ்வளோதான், வேனிஷ் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், வேனிஷு இவ்வளோ தான் கைஸ் கிக்கு.
ஆனால் இந்த ஒரு கிளிக்கை எவனுமே ஆக்கினதில்லை இது வரைக்கும். இது ஆஸ்டல் கூட இங்கே வரைக்கும் கிளிக் ஆகிருக்கு, ஆனால் வேனிஷை யாரும் கிளிக் ஆக்கினதே இல்லை. சரி, எல்லா மோடும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா மோடுமே முடிஞ்சு. இது ரைட்டுக்கான நேரம். மாற்றியாச்சு. மாற்றி யாரை வச்சு முதல்ல டிஃபென்ஸில் ஆரம்பிப்போம். வீடியோ ஆரம்பிக்கும் போது ஸ்டேடியம் எங்கேயோ இருந்துச்சு, வீடியோ முடியும் போது ஸ்டேடியம் எங்கேயோ இருக்கும். அதுக்கு ஆல்டர் வச்சு தான் மோத போகிறேன். ஆல்டர் காக்னைட்டோட பேலன்ஸ் ஸ்டாமினா வேர்சஸ் ஆஸ்டல்ஸ் பிரைசன் பார்த்துருவோம். ஆஸ்டல்ஸ் பிரைசனோட டிஃபென்ஸு எனக்கு ஆல்டர் காக்னைட் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவனோட டிஸ்கை பற்றி, அந்த ஃப்ரேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரேம் வந்து ஒரு நல்ல ஃப்ரேமு. மேபி இதனால் ஃப்ரேம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து இந்த பேட்டில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஆல்டர் காக்னைட் தான் விழுன்னு நினைக்கேன். ஆமாம் கைஸ், முதல்ல விழுந்தது ஆல்டர் காக்னைட் தான். ஸோ ஃப்ரேமில் எந்த ஒரு அடியும் இல்லை, ஒரு கிளிக்கும் இல்லை. இவனும் நல்லா தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். இல்லையே, 2 பேட்டரியில் மறைஞ்சு போயிட்டேன். கமான ஆல்டர் காக்னைட் ரொம்ப நேரத்துக்கு சுத்து. ஐயோ, சரியான அடி விழுத. கமான ஆல்டர் காக்னைட் விட்டு கொடுக்காத. அடியோட சவுண்டு ஒன்று காது கிடைக்குது. அவ்வளோதான் கைஸ், சுற்றி விழுந்து டாப்பில் கிளிக்கு வேற இருக்குது. இதில் ஃபினிஷ். என்ன கைஸ், பஸ்ட் ஆகிட்டான் தொட்டதுக்கு. என்னண்ணா நீ ப்ரைஸன் வம்சம் பூரா தொட்டதுக்கெலாம் பஸ்ட்டாக வரீங்க. ரைட்டு, இப்போ வந்து பேலன்ஸ் மோடு. நோ ஏன்னா நீ வேற டென்ஷன் ஏற்றுற. இருறா, உனக்கு கரெக்டாக சென்டரில் இறக்குறேன். இருந்தாலும் இவன் அட்டாக்கிங் தானே வரான். நீ போ ஆல்டர் காக்னைட், அடிச்சாடு. அந்த அடி மாட விடாத. ரிங்கோட் ஃபினிஷ் பண்ணி ஆஸ்டல்ஸ் பிரைசன் இதில் ஜெயிச்சிட்டு. அண்டு பேலன்ஸில் 2 மேட்ச் முடிஞ்சது இல்லையா. ஸோ இப்போது வந்து ஸ்டாமினாவில் பார்ப்போம். போடா. அவ்வளோதான். ஸோ அட்டாக்கிங்கில் விட்ருக்க ஆல்டர் காக்னைட் வேர்சஸ் ஆஸ்டல்ஸ் பிரைசன். ஆல்டர் காக்னைட்டுக்கு ஸ்டாமினா போயிடுச்சு. முடிஞ்சு. ஸோ ஒரு கிளிக். அண்ட் யாரோ என்கிட்ட வேனிஷ் ஃபேஃப்னியர் ஹேண்ட் ஸ்பின் கேட்டதான் ஞாபகம். போட்ட மாதிரி மூக்கணாங்க போட்ட மாதிரி போடணும். அதனால் இது ஸ்பின் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ப்ரோ வந்துட்டு என்கிட்ட ஹேண்ட் ஸ்பின் கேட்டிருந்தாரு. பண்ணாமல் விட்டா அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார். ட்ரை பண்ணிடுவோமா? ஹேண்ட் ஸ்பின். சொன்னல கைஸ், அவ்வளோதான், ஸ்பின் ஆகாது. ஜீரோ ஸ்பின், அதாவது 0 ஸ்பின் ஸ்டீலில் அங்கே நடக்காது. நம்ம எத்தனை தாட்டி போட்டாலும் ஸ்பின் ஸ்டீலுன்றது இவனை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ வாங்க, ஸ்டாமினாவில் இதோட 2வது பேட்டரி. நான் வந்து லூயினாரை விட்டுறேன். என்னடா லேயர் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போது இந்த பார்ட்ஸ் எடுத்து ஸ்ப்ரைசனுக்கு போட்டு ஸ்ப்ரைசனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அட்டாக்கிங் மோடில் இருக்கும் ஸ்ப்ரைசன் வம்சம் வேர்சஸ் ஸ்ப்ரைசன் வம்சம். ஸ்டாமினா ஆல்ரெடி முடிஞ்சு, டிஃபென்ஸு முடிஞ்சுது, அட்டாக்கு முடியல, பேலன்ஸ் முடிஞ்சுது. ஸோ அட்டாக் மோடு மட்டும்தான் பாக்கி இருக்குது, அதுவும் லோவரில். ஸோ வாங்க ட்ரை பண்ணிடுவோமா? இவன் எதில் இருக்கான்? ரைட்டில் தான் இருக்கான். ரைட், சூப்பர். வெளியே போயிட்டான், அப்படியே விட்டுறேன். ஏய் என்னடா அந்த டிரைவரா இல்லை வேறு ஏதாவதாடா வெளியே போயிட்டே இருக்கு. அடப்போடா கைஸ், கடுப்பாகுது எனக்கு. உன வெளியே போயிட்டுருக்காங்களே. ஓ, இது ரிங்கோட் ஃபினிஷ். இது ஒரு நியாயமான ரிங்கோட் ஃபினிஷ். ஸோ வாங்க அடுத்த பாட்டில். டே ரைக்கும், நீ வெளியே போனா உன்னை அவ்வளோதான்.
ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலே பேட்டில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடும். அவ்வளோதான், ரிங் அவுட் ஃபினிஷ். அதான் கைஸ், ரைக்கேமா மட்டும் நம்ம ஆள் பஸ் பண்ண மாட்டார், ஏன்னா அது அவர் வம்சம் இல்லையா. முடிஞ்சுன்னு நினைக்கேன். ஆமாம், முடிஞ்சிச்சு. இது ஹையர் மோடுக்கான நேரம். கிட்ட தலை கூட காட்ட முடியாது அந்த அளவுக்குன்னா அப்போ இவன் டான் தான் கண்டிப்பாக. இருந்தாலும் என் ஆசையை கெடுப்பானே, வேனிஷையும் நான் விட்டு காட்டிடுறேன். ஸோ டிஃபென்ஸில் போட்டுறேன். டிஃபென்ஸில் போட்டு ஆரம்பிக்கிறேன். வேனிஷை நான் விட்றேன். ஸோ தள்ளாட விட்டு அடிக்கான். ஹை மோடில் இருக்கனால கொஞ்சம் ஸ்பின் ஸ்டீல் பண்ண உதவும், பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு. சொன்னலாம் கைஸ், இது ஒரு சைமல்டேனியஸே கிடையாது. இதில் ஜெயிச்சது நம்ம ஆஸ்டல் தான். நான் 2வது பேட்டில் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்லோ ஓடுறப்போ இவன் சென்ட்ரலே இருப்பான். இன்னும் கைஸ் ஆஸ்டல் பறக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஸ்டாமினாவும் ஆஸ்டலுக்கு இறங்கிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, ஒத்துக்க வேண்டிய உண்மை, நான் வந்து வேனிஷை ஸ்லோவாக விட்ருக்கேன். ஜெயிச்சிட்டான்டா, கடைசியில் ஜெயிச்சிட்டான் கைஸ். யார்ப்பா அது? வேனிஷோட ஃபேனு. உங்கள் ஆசை நிறைவேறிட்டு, ஆனால் ஸ்பின் ஸ்டில் ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணிடுவோம். லாஸ்ட்டு ஹேண்ட் ஸ்பின், ஓகேவா? ஹேண்ட் ஸ்பின் பண்ணுறேன் வேனிஷை. ஓச்சோ, ஆஸ்டல் மேலே இறங்கிட்டானே. அடப்போங்கடா. ரிட்டன். என்னடா ஸ்பின் இது? ஸோ ஸ்பின் ஸ்டில் ஆகிற மாதிரி தெரியுது, பட் லைட் ஸ்பின் ஸ்டில். ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது ஸ்பின்னு. ரொம்ப பிக்கப் ஆகலனாலும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக ஸ்பின்னிங்லேயே இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். பார்த்தீங்களா கைஸ், இப்போ மாதிரி புரிஞ்சுருக்கும். வேனிஷ் வந்து ஸ்பின் ஸ்டில் பண்ணாது. இந்த ஃபேக் ரியல் செமையாக பண்ணும், இந்த ஃபேக் பண்ணாது. ஸோ இப்போ நான் வந்து டிஃபென்ஸ் முடிஞ்சுது, ஸ்டாமினாவும் முடிஞ்சுது. இப்போ வந்து பேலன்ஸ்க்கான நேரம். இது பேலன்ஸ்க்கு நான் யாரை போட? ஆல்டருக்காக நீ தான் கரெக்டான ஆள். ஸோ இவன் டிஃபென்ஸில் இருக்கான். கமான் ஆல்டருக்காக நீ இறங்கி சம்பவம் பண்ணு. மிஸ் ஆயிட்டான். டாஜு. ஏங்கப்பா, சரியான டாச்சு. இப்போ டாச் பண்ண முடியாது. எல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டா ஆஸ்டலு. எல்லா அட்டாக்லேருந்தும் டாச் ஆக முடியுமா? எனக்கு ஸ்பின்னே ஒரு சைஸாக இருக்குது. தோக்கடிச்சிட்டேன். சரி, இப்போ நான் ஸ்டாமினாவில் போட்டுறேன். இது 2வது பேட்டில். அட்டாக்கில் இறங்கிட்டான். ஓ, அடித்து நவுத்துறான். சென்டர் எடுக்க மாட்டேங்கான். அவனோட வெயிட் அதிகன்றால ஒரே அடிக்கு நம்மளோட ஆல்டர் கரண்ட் பறக்குது. கமான் ஆல்டர் கரண்ட் தாக்குப்பிடி. அவன் பேலன்ஸில் இருக்க அட்டாக்கு. அவ்வளோதான் கைஸ், ஆல்டர் கரண்ட் ஜெயிச்சிட்டு டிபி பேவை சேர்ந்ததுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஆல்டர் கரண்ட்டுக்கு நான் வந்துட்டு மனப்பூர்வமான ஒரு இது. லாஸ்ட்டாக இருக்கிறது அட்டாக் மோடு மட்டும் தான் நினைக்கிறேன். அட்டாக் மோடில் ஆல்டர் கரண்ட் தாக்கு பிடிக்குமா எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். பில்டிங் வருது. நம்ம ஆஸ்டல் நினச்சா அசால்ட்டாக ஆல்டர் கரண்ட்ட ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் அந்தளவுக்கு பவர் இருக்குது. என்னடா இவன் வந்து சென்டர் எடுக்கிறான். டேய் நீ அட்டாக்குடா. ரைட்டு, அது அவ்வளோதான். டைம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு. ஸோ ஸ்டாமினாவில் நம்மால் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். சரி, அட்டாக்கில் ஓ வந்துட்டான்டா. அடிக்கான். தாக்குடி மிஸ்டர் ஆல்டர் கரண்ட். ஸ்டேடியம் ஆரம்பிக்கும் போது எங்கேயோ இருந்திருக்கும், வீடியோ ஆரம்பிக்கும் போது இப்போ எங்கேயோ இருக்குது. கமான் தள்ளாடிட்டான். கிட்டத்தட்ட ஜெயிக்கிறவன். தள்ளாடாமல் இருந்தால் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பான். ஸோ நம்ம ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். ஃபேக்கில் சொல்லப்போனால் இவன் ஒரு டான். ஸோ இவனை ஜெயிக்க வேறு ஒரு பே வந்து பிறந்தான் வரணும். ஃபேக்கில் சொல்ல போனோமா இவன் ஒரு பயங்கரமான பே. பட் ஆனால் டக்கரட்டோமி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் வாங்கலை. ஃப்யூச்சரில் வாங்குவோம் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கைஸ், பை.